அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, இன்றைக்கி நம்ம மிக்சியில் ஆர்மச்சர் காயில் போயிடுச்சு, அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த மேலே உள்ள கப்ளரை ஸ்க்ரூட்ரைவரை வச்சு ஒன் சைடாக தென்னி கழட்டுறோம். தென்னி கழட்டிக்கோங்க. கழட்டிட்டு பார்த்தாலே உங்களுக்கு எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு தெரியும். இப்போ மிக்சி திருப்பி எல்லா ஸ்க்ரூவையும் ஸ்க்ரூட்ரைவர் வச்சு கழட்டிக்கோங்க. கழட்டிட்டு பேக் டோரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ எல்லா ஒயரையும் ரிமூவ் பண்ணணும். டேப் சுற்றி இருந்தால் எடுத்து விட்டுக்கோங்க. அடுத்து மோட்ரு ஒயரு, அந்த ரோட்டர் சுவிட்சில் வர்ற எல்லா ஒயரையும் கரெக்டாக எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படி பார்த்து கழட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பரில் ரெட் கலர் ஒயர் கொடுத்துருக்காங்க, அந்த ரெட் கலர் ஒயரை கழட்டணும். அடுத்து 2ஆம் நம்பர் வந்து பச்சை கலரு டபுள் ஒயர் வருதா, அது பச்சை கலரை, அந்த ஒயரை தனியாக எடுத்து விட்டுக்கோங்க. அடுத்து 3 ஸ்பீடு எல்லோ கலரை கழட்டி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு இப்போது அந்த கருப்பு கலர் கவரை தனியாக எடுக்கும். இந்த கவரை எடுத்து இதில் தான் மோட்ரு உட்காரும். இது லைட்டாக உடஞ்சிருக்கு, இதை பெருக்கிக்கு ஏதாச்சும் போட்டு ஒட்டிக்கிடுவோம். இது ஓரமாக வச்சுட்டு இப்போ மோட்டரை தனியாக வெளியே எடுக்கும். மிக்சி மோட்டரை எடுத்துகிட்டு மிக்சி கவரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மோட்டரை கழட்ட போகிறோம். அதுக்கு ஒரு டேர் எடுத்து வச்சுக்கோங்க. மோட்டரை வச்சு கழட்டுற மாதிரி ஒரு டேரை எடுத்து வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு இப்போ அதில் மிக்சி மோட்டரை தூக்கி வச்சிருந்தோம். வச்சுட்டு இப்போ கார்பனை கழட்ட போகிறோம். அதுக்கு கிளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அந்த கிளிப்பை அமுக்கி விட்டுட்டு அந்த இதை எடுத்து விட்டு கார்பனை வெளியே எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் கார்பனை வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துகிட்டு இப்போ அந்த நட்டை கழட்டணும். அதுக்கு 8ஆம் நம்பர் ஸ்பானர் எடுத்து அந்த நட்டை கழட்டிக்கோங்க. கழட்டிட்டு ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி அந்த நட்டை கழட்டிக்கோங்க. கழட்டிட்டு இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அந்த 2 போல்ட்டையும் கழட்டுறோம். ஒவ்வொன்றா கழட்டிக்கோங்க. கழட்டிட்டு அந்த மேலே உள்ள டாப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த ஆர்மச்சரை எடுத்து அதில் பால்ட்ரஸ் இருக்கான்னு பார்க்கவும், இல்லை ஆர்மச்சர் எவ்வளோன்னு தேஞ்சிருக்குன்னு பார்த்தாலே தெரியுது. இதில் உள்ள வாசரை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆர்மச்சரை நம்ம மாற்ற போகிறோம். இந்த ஆர்மச்சர் வந்து எலக்ட்ரிக்கல் கடையில் கிடைக்கும். இந்த ஆர்மச்சர் கொண்டு போய் கரெக்டாக சைஸ் பார்த்து வாங்கினீங்கன்னா எடுத்து தருவாங்க. பிரீத்தி எக்கோசெப் 034 இந்த ஆர்மச்சர் தான். இது கரெக்டாக சேரும், செட் ஆகும். இதை இப்போ பாக்ஸில் வந்து வெளியே எடுத்து அந்த கவரை எடுத்துகிட்டு இப்போ அந்த புது ஆர்மச்சரையும் பழசையும் கரெக்டாக வச்சு பார்க்கும், செட்டாக இருக்கான்னு. கரெக்டாக இருக்குது. அப்படியே பின்னாடி சாப்பிட்ட அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும், அதுவும் கரெக்டாக இருக்குது. இப்போ அதை மிக்சி டாப்பில் வச்சு சுற்றி பார்க்கும், புஷ் ஆட்டக்கணக்கான்னு. புஷ்ஷும் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ அந்த பழைய ஆர்மச்சரில் கழட்டின வாசர் எடுத்து புது ஆர்மச்சரில் மாட்டிக்கிடுவோம். மாட்டிட்டு ஃபீல்டு காயில், இந்த காயில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ அது உள்ள ஆர்மச்சரை மாட்டுறோம். மாட்டிட்டு இப்போ அந்த மேலே உள்ள டாப்பை அதில் செட் ஆகிற மாதிரி மாட்டுறோம். மாட்டிட்டு ஃப்ரீயாக இருக்கான்னு சுற்றி பார்க்கும், நல்லா ஃப்ரீயாக இருக்குது. இப்போது அந்த போல்ட் எடுத்து 2 சைடும் போல்ட்டை போட்டு டைட் வைக்கணும். ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. அந்த போல்ட்டுக்குள்ளே நட்டையும் மாட்டி நல்லா டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டு இப்போது சுற்றி பார்க்கும், கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அப்படிங்கும்போது டைட்டாக இருந்துச்சுன்னா சுற்றியில் வச்சு கொஞ்சம் அப்படி லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. இந்த ஃபீல்டு காயிலில் தட்டி விட்டிங்கன்னா எதுவும் பிடிப்பு இருந்தால் உங்களுக்கு ஃப்ரீ ஆயிரும். அதனால் இந்த மாதிரி சுற்றியில் வச்சு தட்டி விட்டுக்கோங்க. விட்டுட்டு சுற்றி பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். இப்போ 2 சைடும் கார்பனை மாட்ட போகிறோம். அந்த இதில் கிளிப்பில் அந்த இதை எடுத்து விட்டுட்டு கார்பனை ஆப்போசிட் 2 சைடும் கார்பனை சொருவி ஒவ்வொன்றா மாட்டுறோம். மாட்டிட்டு இப்போ மிக்சியை செக் பண்ணுறதுக்கு கருப்பு ஒயரில் நம்ம செக் பண்ணுற ஒயரை வச்சு ஒரு ஒயரை அதெல்லாம் சொருவி வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ சுவிட்ச் போர்டில் ப்ளக்கை மாட்டிட்டு கட்டிங் பிளேட் வச்சு மோட்ரு ஆடாமல் இருக்கிறதுக்கு பிடிச்சிக்கிடுவோம். பிடிச்சிக்கிட்டு இப்போ செக் பண்ணுறோம். மிக்சி நல்லா ரன் ஆகுது. இப்படித்தான் ஆர்மச்சரு நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஆர்மச்சரை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பின்னாடி உள்ள அந்த போல்ட்டை கட்டிங் பிளேட் வச்சு லூஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டணும். கழட்டி ஃபுல்லாக கழட்டிட்டு உள்ளே பால்ட்ரஸ் போட்டு நம்ம ஆயில் ஊற்றிட்டு அதை மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி டைட் வச்சுக்கிடுவோம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மோட்டரை தூக்கி திருப்பி பார்க்கும், சுற்றுதான்னு பார்க்கும். சுற்றுது, ஃப்ரீயாக சுற்றுதான்னு பார்த்துட்டு மறுபடியும் அந்த போல்ட்டை நல்லா கட்டிங் பிளேட் வச்சு டைட் வச்சுருங்க. மோட்டரை மிக்சியில் மாட்டி வச்சுட்டு இப்போ மேலே அந்த சாப்பில் ஆயிலை ஊற்றி மிக்சியை ஒருக்கா செக் பண்ணி பார்க்கும். மிக்சி ரன் ஆகுது. அந்த பழைய கப்ளர் ரொம்ப தேஞ்சிருக்கு, அதனால் புது கப்ளர் மாற்றுறோம்.
புது கப்ளரை கட்டிங் பிளேட் வச்சு நல்லா மாற்றிட்டு செக் பண்ணி பார்க்கோம். மிக்ஸி நல்லா ரன் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.